அப்போதான் அவங்களுக்கு கான்ஷியஸ் வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சோ நீங்க மறுக்காம இதுக்கு ஒத்துக்கணும். நானா? எஸ். சாரி சார், ஆக்சுவலா எனக்கும் அர்ச்சனா ஃபேமிலிக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானே இதை பண்ணணும்னு நினச்சாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, என்னை நம்பவும் மாட்டாங்க. நான் பழைய கோபத்தை மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள பழி வாங்குவேன்னு நினைப்பாங்க. எது எப்படியோ மதன், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். நீங்க இவங்க ரிலேஷன் தானே? இவங்களை இப்படியே விட்டுறலாமா? எனக்கு என்னவோ நீங்க கேர் எடுத்துக்கிட்டா மேடம் கியூர் ஆவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. டாக்டர், நான் இவ்வளவு சொல்லியும் இன்னும் யோசிக்கிறீங்க? அர்ச்சனா கியூர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ரேஷன். யூ ஆர் ரைட் மதன். நாங்க கூட அதை நினைச்சு தான் பயந்துகிட்டு இருந்தோம். பட் நீங்க இதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே, இந்த ஆபரேஷனை நீங்க பண்ணுங்க மதன். சரி டாக்டர், நான் ஆப்ரேஷன் பண்றேன், அவங்கள குணப்படுத்துறேன். பட் இந்த ஆப்ரேஷனை நான் தான் பண்ணேன்னு அர்ச்சனாவுக்கோ அவங்க ஃபேமிலியில் யாருக்கும் தெரிய வேண்டாம். இது கொஞ்சம் ரகசியமாவே வச்சுக்கோங்க. ஓகே மதன், அப்படியே செய்யலாம். நான் ஆபரேஷனுக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே. அர்ச்சனா, உனக்கு நான் ஆப்ரேஷன் பண்ண போறேன். இது வரைக்கும் உனக்கு செஞ்ச கெடுதலுக்கெல்லாம் பரிகாரமா இது இருக்கட்டும். மதன், நீங்க தான் அர்ச்சனா மேடம்க்கு ஆபரேஷன் பண்ணணும். அப்போதான் அவங்களுக்கு கான்ஷியஸ் வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மதன், டேய், என்னடா? அது ஒண்ணுலமா, தண்ணி குடிச்சிட்டு இருந்தனா ஏதோ பள்ளி வந்து தலையில விழுந்துருச்சு. ஐயோ மதன், பள்ளி தலையில விழுந்துருச்சா? ஐயோ, அப்படி விழக்கூடாதுடா. விழுந்தா உயிருக்கே ஆபத்துடா. என்னடா பண்ணுவேன் நான்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சும்மா இருமா, சாதாரண பள்ளி விழுந்ததுக்கு போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? டேய், பள்ளி சாதாரணமெல்லாம் விழாதுடா. பள்ளி விழுந்த ஆபத்து தான்டா. நான் அனுபவத்துல பாத்திருக்கேன்டா. டேய், நீ எந்த காலத்துலமா இருக்க? எந்த காலமா இருந்தாலும் சகுனம் சகுனம் தான்டா. பள்ளி தலையில விழுந்தா உயிருக்கே ஆபத்து வந்துரும்டா. ஏற்கனவே அந்த கருணாக்கு சண்டாளி பூமிகா வந்து உனக்கு தூக்கு தண்டனை கொடுப்பாங்கன்னு சாமியார் சொன்னதா சொல்லிட்டு போயிருக்கா. ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாதுடா. அந்த அறிகுறியை பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. டேய் வா, நம்ம ரெண்டு பேரும் போய் அந்த சாமியார் பாத்துட்டு வரலாம். டேய், இங்க பாரு, ஒரு உயிரை காப்பாத்துற முக்கியமான வேலையில இருக்கேன். டேய், நீ உயிரோட இருந்தாதான்டா மத்த உயிரை நீ காப்பாத்த முடியும். உயிருக்கு மிஞ்சினது இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லடா. அதனால முதல்ல அந்த சாமியாரை பார்த்து பூமிகா சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யான்னு கேட்டுட்டு வந்துருவோம். வா, சொன்ன கேளு. வா வாடா. டேய், இங்க பாரு,
அந்த சாமியார் கோயில் கோலன்னு எங்கேயாவது சுத்திட்டு இருப்பாருமா. அது அது அந்த பழனியில அவர்கிட்ட கேட்டதான் அந்த ஆள் எங்க இருப்பாருன்னே தெரியும். ஏதோ ஒரு கோயில் அவர் இருந்து தானே ஆகணும். வா நம்ம போய் அவரை பார்த்து பேசுவோம். வா. ஐயோ வாடா. அம்மா, உன்னை கூட்டிட்டு நான் என்ன கோயில் கோயிலா அலையறதா? அப்போ நீ மட்டுமாவது போயிட்டு வாடா. அந்த சாமியாரை கண்டுபிடிச்சு கேட்டுட்டு வாடா. நீ திரும்பி வந்து நல்ல வார்த்தை சொன்னதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்டா. சரி சரி, நீ அழாத. நான் போறேன், கொஞ்சம் வேலை இருக்கு. 2 நாள்ல நான் போய் பாக்குறேன். சரியா? டேய் டேய் டேய், இப்ப போடன்னா 2-3 நாள் டைம் கேட்டுட்டு இருக்க. பெத்த மனசு பரிதவிக்குதுடா. டேய், பாக்குற வேலையை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு அந்த சாமியாரை பார்த்து நல்ல வார்த்தை கேட்டுட்டு வந்து சொல்லு. என்றி. ஐயோ, ஏமா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? டேய், இது டார்ச்சர் இல்லடா, அம்மாவுடைய பரிதவிப்புடா. ஒத்த பிள்ளையை பெத்து வச்சிருக்கேன். உனக்கு ஏதாவது ஒண்ணுனா இந்த அம்மாவால தாங்கிக்க முடியாதுடா. டேய், நீ திரும்பி வர வரைக்கும் நான் சோறு தண்ணி இல்லாம காத்துட்டு இருப்பேன். போயிட்டு வாடா. நீ எந்திரிடா, போடா, போய் பாத்துட்டு வாடா, போடா. நீயும் சென்டிமெண்ட்டும். டேய் டேய், போன் வச்சிட்டு போறடா. இந்தடா. ஐயோ கடவுளே, என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஒரு பீஸ் கூட என்னடா பண்றீங்க? வா மச்சான், இன்டர்வியூக்கு போயிருந்த வேலை கிடைச்சிச்சா? கிடைச்ச மாதிரி தான்டா, ஆனா 1 வாரம் ஆகுன்னு சொல்றாங்க. இருக்கிறது ஒரே ஒரு வேகன்சி, அதுலயும் ஒரு பொண்ணு இன்டர்வியூக்கு வந்திருந்தா. அந்த கம்பெனியோட எம்டி ஒரு லேடிங்கிறதுனால அந்த பொண்ணுக்கே ஜாப் கொடுத்துருவாங்க போல இருக்கு. ச்சே, இந்த வேலையும் கிடைக்குமா கிடைக்கான்னு பயமா இருக்கு மச்சான். ஏய் மச்சான், கவலைப்படாதடா. உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு உனக்கு தானே வேலை கிடைக்கும். டோன்ட் வரி அப்படின்னு சொல்ற. என்னாச்சுடா? அவன் நடிக்கிறான். நடிக்கிறான்டா, நல்லா நடிக்கிறான்டா. சாப்பிடு சாப்பிடு, யாரும் கேட்க மாட்டாங்க. சாப்பிடுறா. என்னாச்சுடா? என்னாச்சு? தண்ணி எடுத்து வாடா சீக்கிரம். என்னடா ஆச்சு? போய் ஆட்டோ குடி வாடா. தண்ணி குடிடா. டேய் தண்ணி குடி. ஏய் தூக்கு தூக்கு. இவர டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம். வா சீக்கிரம் வா. வாடா வா. கொஞ்சம் பொறுத்துக்கோடா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. வாடா. டேய் டேய் டேய், கொஞ்சம் பொறுத்துக்கோடா. இரு. ஏய் ஆட்டோ வரலையடா. டேய் ஆட்டோ வந்துடா. புடிடா ஆட்டோ புடி. ஆட்டோ நிறுத்துங்க. ஆட்டோ நிறுத்துங்க. ஹலோ நிறுத்துங்க. ஐயோ. டேய் கார் வருது, காரை புடி. சார் கொஞ்சம் ஒரு நிமிஷம். ஹலோ ஸ்டாப். ஹலோ ஓகே சார், என் ஃப்ரெண்ட் வலியில துடிச்சிட்டு இருக்கா சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். சார் நீங்க போற வழியில ஏதாவது ஹாஸ்பிடல்ல டிராப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். ஏன் இவருக்கு என்னாச்சு? தெரியல சார், வயிறு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, இது உங்க வீடா? ஆமா சார். சரி, மேல தூக்கிட்டு போங்க. ஏன் சார்? என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நானும் ஒரு டாக்டர் தான், ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்றேன். ஓகே சார், தேங்க் யூ. வாடா மச்சான், இவனை மேல கூட்டிட்டு போலாம். ஆனா எதெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பாரதியார் பக்கத்துல வந்து கொஞ்சம் அந்த மீசையெல்லாம் சுருட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மிரட்டுவார். ஏன்னா அவர் தொடங்குறதே எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு. அடுத்த வேளை சாப்பாடு கிடையாது, 5 ரூபாய் கடன் கொடுக்க ஆள் கிடையாது, வீட்டில் அரிசி கிடையாது, உப்பு கிடையாது, புளி கிடையாது, பருப்பு கிடையாது. எப்போ இந்த இடத்த விட்டு ஓடணுமோ, பாண்டிச்சேரி எல்லைக்குள்ள காலை வைக்கணுமோ அப்படிங்கிற நித்திய பயத்தில் இருக்கக்கூடிய அந்த மனசுல எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு சொல்ற அளவுக்கு விலாசமாகவும் விகாசமாகவும் இருக்க முடியும் அப்படின்னா, ஏதோ ஏசி ஒர்க் பண்ணல அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படக்கூடிய இனமா நாமெல்லாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? சோபால படு போய். நீ போய் தலகாரி சீக்கிரம் போ. போடா. படுத்துக்கோ. ஏய் தலகாரி சீக்கிரம் எடுத்து வாடா. தலை தூக்கு. கீழ வை. டாக்டர் கொஞ்சம் பாருங்க டாக்டர். வலியில தூக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் பாருங்க டாக்டர். கொஞ்சம் பொறுத்துக்கோடா. ப்ளீஸ். டேய் கொஞ்சம் பொறுத்துக்கோடா. பொறுத்துக்கோ செல்லம். பொறுத்துக்கோடா. கவலைப்படாத, ஒண்ணாகாதடா. கொஞ்சம் பொறுத்துக்கோடா. ஐயோ, அங்க வலிக்குது, ரொம்ப வலிக்குது டாக்டர். ஐயோ முடியல. என்னாச்சு டாக்டர்? இருங்க பாக்குறேன்.
ஐயோ முடியல பயப்படாத. மாப்ள காலையில என்ன சாப்பிட்டீங்க? பஜ்ஜி போண்டா சிப்ஸ் ஒண்ணு விடுறது இல்ல டாக்டர். சாப்பிட்டுட்டே இருக்கா சார் ஈடி பண்டாரி சார் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான் இவன் மடே ஓகே ஓகே கொஞ்சம் பொறுத்துங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். சலோ கொஞ்சம் பொறுத்துக்கோடா கொஞ்சம் பொறுத்துக்கோ அதான் இன்ஜெக்ஷன் போட போறாங்கல்ல சரியாயிடும்டா கொஞ்சம் பொறுத்துக்கோடா கொஞ்சம் பொறுத்துக்கோடா சொன்னா கேக்குறியா நீ போண்டா பஜ்ஜி சிப்ஸ்னு சாப்பிட்டுட்டே இருக்க அடுத்த வாட்டி சாப்பிட்டேன்னு உன்ன டேய் உள்ள கேக்குறா. ஐயோ பாத்துக்க ஐயோ ஐயோ கொஞ்சம் 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 பொறுத்துங்க. ஐயோ வலிக்குதே ஐயோ ஐயோ அம்மா பாத்து பாத்து வலிக்குதேப்பா அம்மா என்ன வேலை செய்றீங்க? டாக்டர் பாஸ்போர்ட்ல வேலை செய்யற டாக்டர் ஐயோ அம்மா முடியல மாப்ள முடியல ஐயோ வலிக்குது டாக்டர் இன்னும் வலிக்குது டாக்டர் சரியாயிடும் சரியாயிடும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஓகேவா? ஏய் தூங்கட்டும் அவனை டிஸ்டர்ப் பண்ணாத ஓகே இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதியிருக்க மருந்தை வாங்கி கொடுத்துருங்க, சரியாயிடும். ஷூர் டாக்டர் ஓகே டேக் கேர் ஆஃப் ஹிம். தேங்க்யூ டாக்டர் ரொம்ப நன்றி போயிட்டு வாங்க ஒரு பேஷண்ட்டை ஆஸ் அ டாக்டரா நான் செக் பண்ணி இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்கேன். மை ஃபீஸ் 250 rupees. 250 rupees இங்க 50 ரூபா இல்ல ஹலோ என்ன அப்படி பாக்குறீங்க? 250 கொடுத்தா நான் போயிடுவேன். I have lot of work to do. டாக்டர் நாங்க எல்லாரும் பேச்சுலர்ஸ் வேலை இல்லாத பட்டதாரிங்க கடிச்ச வேலைக்கு போய் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த வேலை எனக்கு கிடைச்சிடும். வேலை கிடைச்ச உடனே முதல் மாச சம்பளத்துல இருந்து அந்த 250 rupees வந்து கொடுத்துறேன் டாக்டர். நானே உங்களை தேடி வந்து கொடுத்துறேன். What is this? நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகி அந்த ஜாப் கிடைச்சு உங்க ஃபர்ஸ்ட் மந்த் சேலரிய வாங்கி அதுக்கப்புறம் என் 250 இல்ல டாக்டர் நான் போன கம்பெனி பெரிய கம்பெனி டாக்டர் பூமி கிரானைட் கம்பெனி டாக்டர். என்ன கம்பெனி சொன்னீங்க? பூமி கிரானைட் கம்பெனி சார். ஏன் சார் அந்த கம்பெனில உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? இருந்தா கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். ரெக்கமெண்டேஷனா? அந்த கம்பெனி எம்டி பூமிகாவுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் பிடிக்காது. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கம்பெனி. அங்க திறமைக்கு தான் மரியாதை. டாக்டர் அப்போ அந்த எம்டி பூமிகா உங்களுக்கு தெரியுமா? அவங்கள பத்தி ரொம்ப டீடைல்டா சொல்றீங்க. இல்ல இல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை வச்சு தான் சொன்னேன். டாக்டர் நான் திறமசாலி பிரில்லியன்ட் அத பத்தி நோ டவுட். அந்த வேலை எனக்கு தான் கிடைக்கும்னு கன்ஃபார்ம்டு. என்ன அந்த கம்பெனி எம்டி பூமிகா என்ன இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்கும். ஆனா ஒரு கிழவன் தான் என்ன இன்டர்வியூ பண்ணான். அதான் வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஒரு சின்ன டவுட்டா இருக்கு. கிடைச்சிடும் நம்பிக்கை இருக்கு. ஆல் இன் தி கேம். ஓகே எனிஹவ் பூமி கிரானைட்ஸ்ல உங்களுக்கு வேலை கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ டாக்டர். And don't forget my fees. ஓ ஷூர் டாக்டர் ஷூர். கொடுங்க டாக்டர். டேய் கீழ வரைக்கும் விட்டுட்டு வா. ஓகேடா. தினி பண்டாரம். அக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்க? நம்ம கிட்ட இன்டர்வியூக்கு வந்த ஆளுங்களோட பயோடேட்டா எல்லாம் சேவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ வா உட்காரு. இருங்க வா. ஓகே தான். அக்கா யாருக்கா இவன்? யார்? சும்மா ஹீரோ மாதிரி ஜம்முன்னு இருக்கான்ல. ஆமா சினிமால நடிக்காம எதுக்கு லூஸ் மாதிரி வேலைக்கெல்லாம் வந்துட்டு இருக்கான்? ஒருவேளை நடிக்கிறதுக்கு பிடிக்கலையோ என்னவோ. இருக்கலாம். அக்கா பிஇ பண்ணிருக்காரா? செம்ம காமெடி. இங்க பாருங்களேன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கேட்டிருந்தா என்னென்ன ஃபில் பண்ணிருக்காரு தெரியுமா? தம் அடிப்பாராம், பீர் குடிப்பாராம், நேரம் கிடைச்சா அழகான பொண்ணு சைட் கூட அடிப்பாராம். அக்கா அக்கா என்னடி? இவருக்கு மட்டும் நம்ம கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுக்குறியா? அக்கா அவனுக்கு நான் வேலை கொடுக்க போறது இல்ல. ஏன்கா?
அவன் ரொம்ப ஓவரா சேட்டை பண்றான்டி. என்னக்கா சொல்ற? இவனை முதல்ல நான் கோவில்ல தான் சந்திச்சேன். ஆ. அங்க அவனோட இன்டர்வியூ ஃபைல் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தான் போல. நானும் அந்த சமயத்துல கோயிலுக்கு போனேன். ஓகே. அப்ப கோவில்ல என்ன பார்த்தவன் திடீர்னு நீங்க விஐபியா அப்படின்னு கேக்குறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. ஏன்னா அவனை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. ஏயா எந்த அர்த்தத்துல நீ அப்படி கேக்குற அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நானும் விஐபிங்க, என்ன மாதிரி நீங்க சாமி கிட்ட ஃபைல வச்சு கும்பிடுறீங்க, அதான் நான் இப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்றான். கியூட்கா. அதோட விட்டானா? இல்ல, நான் மறுபடியும் அவனை சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துச்சு. எங்க தெரியுமா? நான் போறேன்ல அதே வழியில அவனோட பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால என்கிட்ட லிஃப்ட் கேட்டுட்டான். லிஃப்ட் கொடுத்தியாக்கா? கேளுடி, இதுல ஒரு பெரிய காமெடி வேற நடந்தது. என்ன காமெடி? அவன் நம்ம கம்பெனிக்கு தான் இன்டர்வியூக்கு வந்திருக்கான். நைஸ்கா. மீதி கதையும் கேளுடி. அவன் நான் பூமி கிராண்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போறேன், எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டான். நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். பாவம். ஆனா உடனே ஒரு ரீல் விட்டான் பாரு, என்னமா நடிச்சான். மேடம் மேடம் மேடம், எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க மேடம், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், வாடகை கட்ட முடியல, பால் காசு கட்ட முடியல, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, இப்படி எல்லாம் பிளா 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 பிளாவா பேசி எப்படியாவது இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகி முதல் மாச சம்பளம் வாங்கினாதான் இதெல்லாம் கட்ட முடியும் அப்படின்னு சொன்னான். அப்ப கல்யாணம் ஆயிடுச்சாக்கா? நானும் போனா போகட்டும் அப்படின்னு நினைச்சு இவனுக்கு லிஃப்ட் வேற கொடுத்தேன். ரொம்ப ஃபீல் பண்ணாத, அவனுக்கு ஒன்னும் கல்யாணம் ஆகல, இதெல்லாம் போய். வர வழியில வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தானா? என்ன பண்ணா? வண்டியில ஏறின உடனே மேடம் இப்படியெல்லாம் வண்டி ஓட்டுறீங்களே, உங்களுக்கு லைசென்ஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறான். செம்ம காமெடி. ஓசில சவாரி வரான், இதுல கேள்வி வேறயா? நான் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணே? இறங்கு இறங்கு கீழே அப்படின்னு நான் பாட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ. அப்புறம் பார்த்தா நான் ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவனும் வந்தான். அப்புறம் நான் வந்து உட்கார்றி சொல்லுக்கா. இதுல காமெடி என்ன தெரியுமா? நானும் அவன மாதிரி இன்டர்வியூக்கு வந்துட்டேன்னு நினைச்சிட்டான். கடைசியில நான் தான் அந்த கம்பெனிக்கு எம்டின்னு நானும் காட்டிக்கவே இல்ல. அங்கிளை விட்டு தான் இன்டர்வியூ எடுக்க சொன்னேன். அங்கிள் கிட்ட சொல்லி அவனை ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியே சினிமால நடந்த மாதிரி இல்லக்கா? அப்புறம் என்னாச்சு தெரியுமா? வெளியில வந்தான்ல, அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவன் என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டான்? என் போன் நம்பர். பேட் பாய். குடுத்தியாக்கா? போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரிக்கா, இப்ப நீ என்ன முடிவு தான் எடுத்து வச்சிருக்க? இவனுக்கு வேலை கொடுக்க போறது இல்ல. ஏன்க்கா அப்படி சொல்ற? ஹேய், ரொம்ப மொக்க போடுறான்டி. இங்க பாரு, இவன் தான் நம்ம கம்பெனிக்கு கரெக்டான ஆளு. எது வச்சுடி சொல்ற? முன்ன பின்ன உன்னை தெரியலனாலும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம உன்கிட்ட டக்குன்னு வந்து பேசினால, அவன் கிட்ட வியாபார திறமை இருக்குக்கா. ரொம்பவே இருக்கு. லிஃப்ட் கேக்கும்போது போய் சொன்னானே, அது என்னது? உன்கிட்ட எப்படியாவது நம்ம காரியத்தை சாதிச்சு ஆகணும்னு ஒரு குறிக்கோள் இருக்குக்கா. அது சரி. இங்க பாரு, இது பாரு, இங்க பாரு. யாராவது அப்ளிகேஷன்ல இது இந்த மாதிரி பாரு, தம் அடிப்பேன், சைட் அடிப்பேன், தண்ணி அடிப்பேன், இப்படி எல்லாம் எழுதுவாங்களா? இதெல்லாம் அவனோட வெளிப்படையான தன்மையை காட்டுதுக்கா. இங்க பாரு, மொத்தத்துல இவன் தான் நம்ம கம்பெனிக்கு கரெக்டான ஆளு. அக்கா, எங்க திடீர்னு அமைதியாயிட்ட? இல்ல ஜோதிகா, ஆண்களை தேர்வு செய்யறதுல அவசரப்படக்கூடாது, கவனமா இருக்கணும். அது வேலையா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி. அவனை ஒரு வாரம் அப்சர்வேஷன்ல வைக்க போறேன், பாப்போம். ஓகேக்கா, நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய. வணக்கம் சாமி. யாருப்பா நீ? என்ன ஏன் கும்பிடுற?
கடவுளை கும்பிடு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. என் பேரு மதன். நான் ஒரு டாக்டர். உங்க பக்த பூமிகாவோட ஹஸ்பண்ட். நமச்சிவாய. நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். நீ தான் செத்து போயிட்டியே, உன் ஆத்மா போய் சேர்ந்துடுச்சுப்பா. அரசாங்கம் உங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கும்னு அதுக்கு அறிகுறியாதான் நீங்க என் கழுத்துல இருக்கிற மாங்கல்யத்தை எடுத்துட்டு போனது. உனக்கு சங்கு ஊதிட்டாங்களே, எப்போ ஒரு பத்தினி கழுத்துல கிடக்கிற தாலிய உன் கையால கழட்டினியோ அப்பவே உன் உயிர் எடுத்துட்டா அந்த ஆதிபராசக்தி. உன் கதை எப்பவோ முடிஞ்சு போச்சு. நீ ஒரு ஜடமாத்தான் இந்த பூமியில சுத்திக்கிட்டு இருக்க. என்ன சாமி சொல்றீங்க? பூமிகாவும் இதே மாதிரி தான் நான் தூக்குல தொங்குவேன்னு சொன்னா, நீங்களும் இதே மாதிரி சொல்றீங்க. இவனை என்னதான் சாமி பண்றது? அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் பிரம்மன் உன் உச்சம் தலையில எழுதிட்டானே. அப்போ பூமிகா சொன்னது நிஜம்தானே சாமி? நான் அரசாங்கத்தால தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு செத்து போயிடுவேன்னு சொன்னாலே, நான் உண்மையாவே அப்படிதான் சாக போறேன் சாமி. அது நிஜம்தான். சாமி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சாமி. இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு. அது என்னன்னா, நீ சாவறதுக்குள்ள ஏதாவது 4 பேருக்கு நல்லது செய். போய் அந்த வேலையை பாரு. சரிங்க சாமி. சாமி, நான் இறந்து போனதுக்கு அப்புறம் பூமிகாவோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன். பூமிகாவை பத்தி சொல்றேன். பூமிகா வாழ்க்கையில 5ஆவதா ஒரு ரகசியம் இருக்கு.